நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, உலகில் ஒரு நாடு இருக்கிறது. கடந்த காலத்தில் அந்த நாட்டை ஷாஹன்ஷாகளாக அழைத்தார்கள். ஆனால் இன்னும் போர்கள், சதிகள் அந்த நாட்டின் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றிவிட்டன. ஆம் நண்பர்களே, நாம் இப்போது பேசிக் கொண்டிருப்பது ஈராக் பற்றித்தான். ஈராக் மக்கள் சதாம் ஹுசைனை இழந்ததிலிருந்து இந்த நாடு இன்றும் அதே கஷ்டங்களுக்கு நடுவேயே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் 2026 ஈராக் எப்படி இருக்கிறது, அங்குள்ள சூழல் எப்படி இருக்கிறது, அங்குள்ள மக்கள் எப்படியான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஈராக்கில் இருக்கும் மிக புனிதமான இடங்கள் எவை, ஈராக்கின் முழு வரலாறு பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த நாடு தன் மிகச்சிறந்த தலைவர் சதாம் ஹுசைனை எப்படி இழந்தது, இன்னும் பல ஆச்சரியமான அற்புதமான விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஈராக்கின் அதிகாரப்பூர்வ பெயர் ஜம்ஹூரியா ஈராக். இது ஒரு முக்கிய அரபு நாடு. இதன் புவியியல் நிலை மிகவும் தனித்துவமானது. பொதுவாக ஈராக்கை லேண்ட்லாக்ட் நாடாக கருதுகிறார்கள், அதாவது கடலுக்கு வரை அணுகல் இல்லாத நாடு என்று பொருள். ஆனால் உண்மை என்னவென்றால், தெற்கு பகுதியில் அல் ஜுபைர் பக்கத்தில் இருந்து பெர்ஷியன் கல்ஃப் வரை மிகச்சிறிய கடற்கரை பகுதி உள்ளது. அது மிகவும் சிறியது. ஈராக்கின் எல்லைகள் பற்றி பேசினால், வடக்கில் துருக்கி இருக்கிறது, கிழக்கில் ஈரான் இருக்கிறது, தெற்கில் சவுதி அரேபியா இருக்கிறது, தென்கிழக்கில் குவைத் மற்றும் பெர்ஷியன் கல்ஃப்ஸ் உள்ளன, மேற்கில் ஜோர்டான் மற்றும் சீரியா உள்ளன. ஈராக்கின் மொத்த பரப்பளவு சுமார் 4,38,317 சதுர கிலோமீட்டர்கள். இந்த வகையில் உலகில் இது 58வது பெரிய நாடு. இதில் சுமார் 1% வரை நீர் உள்ளது. அந்த நீர் ஆறுகள், ஏரிகள், இயற்கை நீர்நிலைகள் வடிவில் உள்ளது. மக்கள் தொகை விஷயத்துக்கு வந்தால், ஈராக்கின் மொத்த மக்கள் தொகை சுமார் 4,35,00,000. இந்த அடிப்படையில் இது உலகில் 25வது பெரிய நாடாக கணக்கிடப்படுகிறது. இங்கு அதிகாரப்பூர்வ மொழிகள் அரபு மற்றும் குர்திஷ். இங்கு துருக்கிய, ஆர்மீனியன், பார்சி, ஆங்கில மொழிகளும் பல பகுதிகளில் பேசப்படுகின்றன. இப்போது இந்த நாட்டின் இதயம் பற்றி பேசலாம், அதாவது அதன் தலைநகர் பற்றி. ஈராக்கின் தலைநகர் பாக்தாத். இது வெறும் நாட்டிலேயே பெரிய நகரம் மட்டுமல்ல, அரபு உலகின் பெரிய நகரங்களில் ஒன்று. கெய்ரோவுக்கு பிறகு அரபு உலகில் 2வது பெரிய நகரமாகவும் அழைக்கப்படுகிறது. இந்த வரலாற்று நகரம் டைக்ரீஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பாக்தாத்தை 762வது ஆண்டில் அப்பாசிட் கிலீஃபத் தலைநகராக நிறுவினார்கள். மிக குறைந்த காலத்திலேயே இது அறிவு, பண்பாடு, வணிகத்தின் உலக மையமாக மாறியது. ஒரு காலத்தில் பாக்தாத்தை உலகிலேயே மிக பெரிய கல்வி மையமாக கருதினார்கள். தொலை பகுதிகளில் இருந்து மாணவர்கள் இங்கு வந்தார்கள். அதனால் தான் இதற்கு லேர்னிங் சென்டர் என்று உலக புகழ் வந்தது. இந்த நகரத்தின் பரப்பளவு சுமார் 673 சதுர கிலோமீட்டர்கள். இது நவீன மெட்ரோபாலிட்டன் நகரமாக புகழ்பெற்றுள்ளது. இன்று பாக்தாத் மக்கள் தொகை 8 லட்சத்துக்கு மேல் உள்ளது. இது மத்திய கிழக்கின் பெரிய நகரங்களில் ஒன்று. வரலாற்று பக்கங்களை தன் திருப்பினால், அப்பாசிட் கலீஃபத் பொற்காலத்தில் பாக்தாத் உலகிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நகரங்களில் ஒன்றாக இருந்தது. அந்த காலத்தில் இதன் மக்கள் தொகை 10 லட்சத்தை தாண்டியது. அப்போதைய அளவுகோல்களின்படி அது அற்புதமான எண்ணிக்கை. உலகில் 2வது பெரிய நகரமாகவும் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நகர வரலாறு வெறும் வளர்ச்சிக்கு மட்டும் வரையறுக்கப்படவில்லை. ஒரு 1258வது ஆண்டில் மங்கோலிய படை இந்த பெரிய நகரை பயங்கரமாக அழித்தது. அதனால் இதன் அறிவு, பண்பாடு, பொருளாதார நிலைக்கு கடுமையான அடி விழுந்தது. நூற்றாண்டுகளுக்கு பிறகும் பாக்தாத் கஷ்டங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக 2003வது ஆண்டில் தொடங்கிய ஈராக் போர் 2011வது ஆண்டு வரை தொடர்ந்தது. அந்த போரில் நகரம் மீண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. உள்கட்டமைப்பு அழிந்தது. அதுவும் மட்டுமல்ல, பாக்தாத்தின் மதிப்புமிக்க வரலாற்று, பண்பாட்டு பாரம்பரியமும் பல அளவுக்கு சேதமடைந்தது. நண்பர்களே, இன்றைக்கு ஈராக் பற்றி பேசினால், வெளியில் இருந்து பார்த்தால் இது லோயர் எகானமிக் கிளாஸ் நாடு போல் தெரியும். ஆனாலும் இங்கு வாழ்க்கை முறையில் ஒரு தனித்துவமான நிறம் தெரிகிறது. சட்டப்படி நாட்டில் மது தடை உள்ளது. ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் பெரிய அளவில் மது தயாராகிறது மற்றும் பயன்பாடும் நடக்கிறது. அவ்வளவு மட்டுமல்ல, பல விலையுயர்ந்த பிரபல பிராண்ட் மதுக்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகின்றன. ஈராக் முழுவதும் ஷீஷா கிளப்களை பார்க்கலாம். அங்கு ஈராக் இளம் பெண்கள் ஃபேஷனபிள் உடைகளில் மகிழ்ச்சியாக டான்ஸ் செய்து கொண்டு தெரிகிறார்கள். மசாஜ் சென்டர்களும் நிறைய உள்ளன. டான்ஸுக்கு பிறகு பெண்கள் மிக அழகான உடைகளை அணிந்து டான்ஸ் செய்து கொண்டு தெரிகிறார்கள். வெளிநாட்டவர்களும் நல்லாக மகிழ்கிறார்கள். விலை விஷயத்துக்கு வந்தால் இது மிக ஆச்சரியமானது. வெளிநாட்டவர்களுக்கு ஈராக் மிகவும் மலிவானது. இதற்கு முக்கிய காரணம் இங்குள்ள நாணயம் ஈராக் தீனார். இதன் மதிப்பு மற்ற நாணயங்களுடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது. அதனால் வெளியில் இருந்து வருபவர்களுக்கு செலவுகள் குறைவாக தோன்றுகின்றன. இப்போது சில ஆச்சரியமான விஷயங்களா பார்க்கலாம் நண்பர்களே. ஈராக் தேசிய கொடி 4 நிறங்களால் அமைந்துள்ளது. சிவப்பு, வெள்ளை, கருப்பு, பச்சை.
நிறங்கள் இருக்கும். வரலாற்று ரீதியாக ஈராக்குக்கு முக்கியத்துவம் மிக அதிகம். உலகில் முதல் சக்கரமும் இந்த பகுதியில்தான் தயாரானது. அது மரத்தால் செய்யப்பட்டது. அதேபோல் நேர அளவீடு, மணி, நிமிடம், செகண்ட் அப்படின்ற கருத்தும் பழங்கால மெசபொட்டேமியா, அதாவது தற்போதைய ஈராக்கிலிருந்தே உலகுக்கு பரவியது. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் ஈராக்கில் சுமார் 80% அரபுகள், 15% குர்துகள், மீதமுள்ளவை பிற இனத்தவர்கள். மத ரீதியாக சுமார் 95% முஸ்லிம்கள். அவர்களில் ஷியா, சுன்னி இருவரும் உள்ளனர். மீதமுள்ளவர்கள் பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள். நண்பர்களே, ஈராக் தன் வரலாற்றோடு சேர்த்து மத பண்பாட்டு முக்கியத்துவத்தாலும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மத முக்கியத்துவம் விஷயத்துக்கு வந்தால், ஈராக்கில் உள்ள கர்பலா நகரத்தை முஸ்லிம் உலகில் அளவற்ற மரியாதை, பக்தியுடன் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் உலகின் 4 மூலைகளிலிருந்தும் லட்சக்கணக்கான டூரிஸ்டுகள் இங்கு வருகிறார்கள். பலர் தொலைநாடுகளிலிருந்து நடந்தே இந்த புனித இடத்தை அடைகிறார்கள். அதேபோல் மூசால் காஜியம், முகமது அல் ஜவாத் மசாரங்களும் ஈராக்கில் உள்ளன. இவை இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமானவை. ஈராக் உள்கட்டமைப்பு, போக்குவரத்து விஷயத்துக்கு வந்தால், நாடு முழுவதும் சாலைகள் வலை பரவியுள்ளது. போர்கள், குண்டு தாக்குதல்களால் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டாலும் ரயில், பேருந்து, டாக்ஸி அமைப்பு உள்ளது. ஜயாரியன் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் போக்குவரத்து துறை சுறுசுறுப்பாக உள்ளது. ஈராக்கில் மத சுற்றுலா ஒரு பெரிய தொழில். இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஆதரவு கொடுக்குது. பொருளாதாரம் பற்றி பேசினால், ஈராக்கின் வருடாந்திர ஜிடிபி சுமார் 512 பில்லியன் டாலர்கள். இதன் பொருளாதாரத்தின் பெரும் பகுதி புதிய எண்ணெய், எரிவாயு மீது சார்ந்துள்ளது. ஆனாலும் நாடு பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது. வேலையின்மை, குறைந்த கல்வி நிலை, சுகாதார வசதிகளின் பற்றாக்குறை, தூய நீர் கூட ஒரு பெரிய பிரச்சனை. சுமார் 75% மக்களுக்கு மட்டுமே தூய நீர் கிடைக்குது. புவியியல் ரீதியாக ஈராக் நிலம் பெரும்பாலும் பாலைவனம், சமவெளிகள், யூப்ரடீஸ், டைக்ரீஸ் ஆறுகளை சுற்றிய பகுதிகள் பசுமையாக உள்ளன. அங்கு விவசாயம், வணிகம் அதிகம் நடைபெறுகின்றன. வானிலை விஷயத்துக்கு வந்தால், ஈராக்கில் 4 வகையான பருவங்கள் உள்ளன. கோடை, குளிர்காலம், இலையுதிர், வசந்தம். சில பகுதிகளில் பனியும் பெய்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஈராக் இந்தியாவில் இருந்து சுமார் 2438 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. நேரப்படி இந்தியாவை விட சுமார் 2 மணி நேரம் பின்தங்கியுள்ளது. உணவு விஷயத்துக்கு வந்தால், ஈராக் தேசிய உணவு மஸ்கூஃப். இது மீனால் தயாரித்து சிறப்பு முறையில் சுடப்பட்டது. இந்த நாட்களில் ஈராக் மக்கள் மசாலா, பல வகையான உணவுகளையும் விரும்புகிறார்கள். ஆனால் நண்பர்களே, ஈராக் வரலாற்றை பார்த்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. 90-90 ஆண்டில் சதாம் ஹுசேன் ஈராக் அதிபராக பதவிக்கு வந்தார். அவரது ஆட்சியில் ஈராக் பல முக்கிய போர்களை எதிர்கொண்டது. 90-83 88 வரை ஈரான்-ஈராக் போர் நடைபெற்றது. இரு நாடுகளும் பெரிய இழப்புகளை சந்தித்தன. அதற்கு பிறகு 90-90 ஈராக் குவைத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. அதன் விளைவாக கல்ஃப் போர் தொடங்கியது. ஈராக் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 2003 ஆண்டில் அமெரிக்க தலைமையில் ஈராக் மீது தாக்குதல் நடைபெற்றது. இதை ஈராக் போர் 2003 என்று அழைக்கிறார்கள். இந்த போருக்கு பிறகு நாட்டில் பெரிய அரசியல் மாற்றங்கள் வந்தன. புதிய அரசு உருவானது. அதற்கு பிறகு 30 டிசம்பர் 2006 ஆண்டில் சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இது ஈராக் வரலாற்றில் ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய திருப்பம். நண்பர்களே, இன்று ஈராக் தன் பெரிய வரலாறு, போர்கள், அரசியல் மாற்றங்களின் தாக்கங்களை தன்னுள் நிரப்பிக் கொண்டுள்ளது. இந்த நாடு இன்றும் வளர்ச்சிக்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தின் தாக்கங்கள் இன்றும் அதன் நிலைமைகளில் தெரிகின்றன. ஆகவே நண்பர்களே, இது ஈராக் பற்றி நாம் தயாரித்த ஆச்சரியமான வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம்.